அனைவருக்கும் வணக்கம். என்னோட ஜாதிப்பூ செடியிலிருந்து ஒரு கொடியை வளைச்சு நம்ம பதியம் போட்டோம். பதியம் போட்டதுலேருந்தும் ரொம்ப அழகா புது புது கிளைகள்லாம் துளிர் விட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக நமக்கு புது செடி வந்தது. ஆனால் அதுக்குள்ளே நம்ம வேர் வெளியில தான் பார்த்தோம், நல்லா ரூட் பவுண்ட் ஆகி நல்லா சுற்றி சுற்றி இருந்தது. ஆனால் நம்ம அந்த கொடியில் 2 நோடு நம்ம மண்ணுக்குள்ளே இருக்கிறது மாதிரி புதைச்சி வச்சுருந்தோம். அப்போ அந்த 2 நோடில் இருந்தும் அந்த 2 கணுவில் இருந்தும் வேர் வந்திருக்கா, எவ்வளோ வேர் வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம் இந்த வீடியோவில். இப்போ நான் அந்த செடியை தனியாக வெளியில் எடுத்து மண்ணெல்லாம் தனியாக எடுத்துட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா வேர் ரொம்ப நல்லாவே வளர்ந்துருக்கு. வேர் பார்த்தீங்கன்னா அந்த குட்டி அந்த பாட்டுக்குள்ளே சுற்றி சுற்றி அதுவே பவுண்ட் ஆகிருந்தது. பார்த்தீங்கன்னா அந்த பாட்டில் தான் என்னோட காமன் ஜாஸ்மின் அந்த ஸ்டோர்லேருந்து அந்த பாட்டில் தான் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அதே பாட்டில் நான் மறுபடியும் மாற்றி வச்சேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ வேர் வந்திருக்கு. இது ஒரு கொடியில் இவ்வளோ வேர் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு கணுவிலேருந்து நிறைய வேர் இருக்குது, இன்னொன்றில் கொஞ்சமாக இருக்குது. சரி, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதை கட் பண்ணி மறுபடியும் இது 2 செடியாக ஆக்க போகிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா 2 நோடில் இருந்தும் நல்லாவே வேர் இருக்குது. அதனால் இதை 2ஆக பிரித்து 2 செடியாக வளர்க்கலாம். இது பாருங்கள் எவ்வளோ வேர் இதில் இருக்குது, நல்லா ஸ்ட்ராங்காக இதில் வேர் வந்திருக்கு. ஆனால் அதோட கிளை பார்த்தீங்கன்னா அந்த வெட்டி சின்னதாக தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இந்த கொடி அந்த முடிகிறது வரையும் நல்லா வளைஞ்சிருந்துச்சு இல்லையா, அந்த இதில் இருக்கிறது. இதில் நிறைய நியூ பிரான்ச்சஸ் இதில் நிறைய வந்திருக்கு. ஆனால் வேர் பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் இருந்ததை விட இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இப்போ இந்த 2 புது செடியையும் இந்த 2 புது நாத்தையும் தனித்தனி தொட்டிக்கு வச்சிடலாம். இப்போதைக்கு நான் ஒரு சின்ன ஒரு பாட்டில் தான் வைக்கிறேன். கொஞ்சம் நல்லா வளர்ந்தோடனே பெருசாக மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு நான் ஒரு 4 இன்ச் பாட்டில் தான் சின்னது வைக்கிறேன். இது மண்ணு நான் ஏற்கனவே உங்ககிட்ட நிறைய முறை சொல்லியிருக்கேன். இது நாங்கள் ஸ்டோரில் வாங்கின பாட்டிங் சாயில், அது கார்டன் சாயில்னு தனியாக கிடைக்கும். அதுதான் நான் இப்போ போட்டுட்ருக்கேன். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த குட்டி பாட் கீழேயும் நல்ல நிறைய ஹோல் இருக்குது. ஸோ தண்ணி ஊற்றுனா வடிஞ்சு போகிறது மாதிரி இருக்குது. இன்னொன்று நம்ம ஏற்கனவே இருந்த அதே பாட்டில் வச்சு மண்ணை போட்டுட்டேன். நான் என்னோட ஜாதி மல்லிப்பூ செடிக்கு எப்பவுமே அரிசி களைஞ்ச அந்த தண்ணி இருக்கும் இல்லைங்களா, அதுதான் விடுவேன். அதிகமான நாள் நான் அதான் விட்டுருக்கேன். சில நாள் அந்த அரிசி களைஞ்ச தண்ணி இல்லை அப்படின்னா மட்டும்தான் நான் பிளெயின் வாட்டர் விடுவேன். மிச்ச நாள் எல்லாமே அந்த தண்ணி தான் விடுறேன். அதே போல் புளிச்ச மோர் இருக்கும் இல்லையா, அதை டைல்யூட் பண்ணி அதையும் நம்ம அந்த ஜாதி மல்லிப்பூ செடி, மல்லிகைப்பூ செடி இதுக்கெல்லாம் ஊற்றலாம். ரொம்ப நல்லா வரும் செடி. நிறைய வேர் வந்திருக்க இந்த செடியில பார்த்தீங்கன்னா அந்த கொடி சின்ன ஒரு கொடி தான், எண்டாகிற அந்த இடம் தான். இதுல இருந்து புதுசா தளைஞ்சு வருதான்னு பார்ப்போம். அந்த பெரிய கொடியில பார்த்தீங்கன்னா நிறைய நியூ பிரான்ச்சஸ் வந்திருக்கு. அதுல வேர் ஆனா கம்மியா தான் இருக்கு. சரி, இது 2ல எதுல முதல்ல பூ பூக்குது, எதுல இன்னும் நிறைய புது பிரான்ச்சஸ் துளிர் விட்டு வருது அப்படின்றத பார்க்கலாம். எனக்கு ஸ்டோர்ல போய் வாங்குற அந்த பிளான்ட்ல வாங்கும்போது இருக்கிற சந்தோஷத்தை விட ஏற்கனவே என்கிட்ட இருக்கிற அந்த செடியிலிருந்து இப்போ ஒரு புது செடி தனியா ஒரு பாட்டில் வச்சிருக்கிறது, வளர்க்குறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கும் இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.